என்று பார்த்தால் என் சக்தி எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றதே பார்வதா. என் சக்தி எல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றதே பார்வதா. உங்களுடைய சக்தி எல்லாம் குறைந்து கொண்டு வருகின்றதா? உண்மைதான் சுவாமி. இப்பொழுது எங்களுக்கும் சக்தியை தங்களுக்கு பிரித்தெடுத்து தருகின்றேன். ஓம் ஓம் நமச்சிவாய நமக. ஆண்டவா, என் வார்த்தை கேட்டு நீங்கள் இப்பேற்பட்ட காரியத்தை செய்ததால் உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமை வர வேண்டுமா? ஆண்டவா, இறைவா, என்ன மதித்தானோ என்ன மதிதானோ என்ன மதித்தானோ உன்னகதித்தானோ என்ன மதித்தானோ ஆண்டவா உற்றவர்க்கென்றுமே எத்தனை துன்பமோ உற்றவர்க்கென்றுமே எத்தனை துன்பமோ உண்மையிலே இது பொய்யல பிம்பமோ என்ன மதித்தானோ பிரகதிதானோ என்ன மதிதானோ பாதகம் செய்து நான் பாவியாயானே பாதகம் செய்து நான் பாவியாயானேன். ஐயோ கலிகாயம் இது என்னது? என்ன மதிதானோ மதிதானோ விதிதானோ பார்வதா, இந்த பிரம்ம கபாலம் என் கரத்தில் பட்ட உடனே பார்வதா பித்தவரி பிடித்ததடி வேதை பசி பசி பசியடி பார்வதா, பசியடி பார்வதா, என் உடல் எல்லாம் ஓகுதடி ஒரு மாதே உடலெல்லாம் மகுதடி ஒரு மாதே ஓகுதடி
மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக விளங்கக்கூடிய நீங்கள் படிகளுக்கும் பெருமனுக்கு இந்த நிலைமை வர வேண்டுமா? என் வார்த்தை கேட்டதால் உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமை வர வேண்டுமா? ஐயா ஆண்டவன் தந்தான் சோதனை அலைய வைத்தான் மட்டும்தான் சோதனை மட்டும்தான் சோதனை இந்த பெருப்பாவியை மன்னித்து விடுங்கள் சுவாமி. பார்வதா உன் பேச்சை கேட்டதால் எனக்கு வந்த நிலைமை பார்த்தாயடி பார்வதா. பெண் புத்தி என்று உரைப்பார்களே, உன் பேச்சை கேட்டதால் எனக்கு வந்த நிலைமை பார்த்தாயடி பார்வதா. பார்வதா என் முகமெல்லாம் பசி தீரவில்லையே பார்வதா. எனக்கு பசி எடுக்கிறது பார்வதா. பார்வதா என் அருங்கெல்லாம் குதடி ஆங்கு மாதே கொண்டோ பார்வதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் என்னை பார்த்தால் பயப்படுவார்கள். ஆனால்
என்னை பார்த்து நகைக்கின்றன, என்னை பார்த்து சிரிக்கின்றன. பார்வதா, எனக்கு ஆறாதே கோபமடி ஆறு மகாதே ஆராதே கோபமடி ஆரிமா வேண்டும் ஆறாதே கோபமடி நான் ஏகிலோகம் செல்ல வேண்டும். ஏழு உலகம் ஏழு உலகம் செல்ல வேண்டும், 7 மாதம் பிண்ட வேண்டும். ஆண்டவா, என் வார்த்தை கேட்டு பிரம்மதேவனுடைய சிரத்தை அறுத்ததால் உங்களுக்கு பித்தவரை பிடித்து நீங்கள் இப்படியாக ஒரு தாண்டவம் ஆடுவது நியாயமாகுமா இல்லை முறையாகுமா சுவாமி? ஆண்டவா, என் உள்ளத்திலே கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன் நான், உன்னை உள்ளத்திலே கோவில் கட்டி உன்னை நினைத்திருந்தேன் நான், உன்னை நினைத்திருந்தேன். என் உள்ளத்திலே கோவில் கட்டி
பார்த்தாயடி பார்வதா பார்வதா இந்த பிரம்ம கபாலம் என் கருத்திலே பட்டு எனக்கு பசி பசி பலவழக்கம் பலவழக்காய் நிலைமை என்று என்னை பார்த்த தேவர்கள் அனைவரும் நகைக்கின்றார்களே பார்வதா பார்வதா என் வளம் எல்லாம் புரியுதடி பலமெல்லாம் குறையுதடி பத்து மாத பிண்ட வேண்டும் நான் புதைத்து பார்த்தேன் ஆனால் என் பசியாலும் தீரவில்லையே பார்வதா இந்த பணிகளுக்கு பரமக்கார் என்று நிலைமை பார்வதா பார்வதா இப்போது என் பசியானது தீர வேண்டுமானால் நான் எங்க திரும்ப செல்ல போகின்றேன் பார்வதா பார்வதா நான் சுடலைக்கு சுடலைக்கு செல்ல வேண்டும் சுட்ட பிணங்களை தின்ன வேண்டும்
பொருட்டாக காக்கும் கடவுள் வைகுந்த வாசன், பார்க்கடல் வாசன், பரந்தாமனன், நாராயணன், கோவிந்தன், கோபாலன் இப்படியெல்லாம் பல நாமதேயங்களை கொண்டு இந்த உலக நன்மைக்காக தேவர்களை காக்கும் பொருட்டாக அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பதற்காக தசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள் புரிந்த அவதார புருஷனாக வாழ்ந்து வருகின்றோம். காக்கும் கடவுளாக வாழ்ந்து வருகின்றோம். நாமோ இந்த உலக நன்மைக்காக தசம் என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களை எடுத்தோம். அதிலே என்னுடைய முதல் அவதாரம் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எடுத்தேன். மச்சம் என்றால் மீன். அந்த அவதாரம் நான் ஏன் எடுத்தேன், எதற்காக எடுத்தேன்? சோமுகாசுரன் என்பவன் என்னுடைய மகன் பிரமன் கரத்திலே இருந்து ரீக்கி, அசூர், சாம, அதர்வன என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கவர்ந்து சென்று களவாடி சென்று ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே மறந்துவிட்டான். என்னுடைய மகனாக விலகக்கூடிய பிரம்மதேவனோ, தந்தையே என்னுடைய கரத்திலே இருந்து ரீக்கி, அசூர், சாம, அதர்வன என்று சொல்லக்கூடிய வேதங்களை கவர்ந்து சென்று விட்டால் அந்த சோமுகாசுரன் படைக்கும் தொழில் நின்று விட்டது என்று என்னிடத்திலே முறையிட அந்த சோமுகாசுரனோடு சபருக்கு சென்றேன். அந்த நேரத்திலே ராட்சச சுறா மீனாக சென்று அந்த சோமுகாசுரனை அந்த ஆழிக்குள்ளே அந்த கடலுக்குள்ளே அவளை கொன்று குவித்து அந்த வேதங்களை கொண்டு வந்து என்னுடைய மகனிடத்திலே பிரம்மனிடத்திலே கொடுத்தேன். என்னுடைய முதல் அவதாரம் மச்ச அவதாரம். என்னுடைய 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். கூர்மம் என்றால் ஆமை. கூர்மம் என்றால் ஆமை. ஏன் எடுத்தேன், எதற்காக எடுத்தேன்? 30 கோடி தேவர்கள், 48 ரிஷிகள், கிண்ணரர், கிம்புடர், சித்தர், வித்தியாசம் சொல்லக்கூடிய அனைத்து தேவர்கள் ஒன்று கூடி திருப்பார் கடலை பாண்டவாக்கி மந்திரகிரி மலையை மத்தாக்கி வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக கொண்டு திருப்பார் கடலை கலைந்தார்கள். இதற்காக அமுதம் பெறுவதற்காக. தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் திருப்பார் கடலை கலைந்தார்கள். அந்த நேரத்திலே மந்திரகிரி மலையானது அப்படியும் இப்படியும் சாய தொடங்கியது. அந்த நேரத்திலே நான் ராட்சச ஆமையாக என்னுடைய முதுகிலே தாக்கி அந்த மந்திரகிரி மலையை சாயா வண்ணம் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்க செய்த என்னுடைய 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். என்னுடைய 3வது அவதாரமோ வராக அவதாரம். வராகம் என்றால் பன்றி, பெண் பன்றி. எதற்காக எடுத்தேன்? சோனிதாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய இரணியாட்சகன் இருவரும் ஆண்டு வந்தார்கள். அந்த இரணியாட்சகனோ அரக்கர்களால் செய்யக்கூடிய சூழ்ச்சியை இந்த பூமாதேவி தான் தேவருக்கு உரைக்கிறார் என்று இந்த பூமாதேவியை சித்திரவதை செய்தான். ஆகையினால் அந்த பூமாதேவியோ என்னிடத்திலே முறையிட அவனோடு நான் தவறிட்டேன். அவன் எனக்கு பயந்து சென்று நரகலால் கோட்டை கட்டி அதிலே மறைந்து கொண்டான். அந்த நேரத்திலே வெண்பன்றி அவதாரம் எடுத்து அந்த நரகளை நீக்கி சென்று அந்த இரணியாசனை கொன்று குவித்தேன். என்னுடைய 3வது அவதாரம் வராக அவதாரம். இரணியாசன் அண்ணன் அந்த இரணியனோ தம்பி வரம் பெறாதவனை கொண்டு குவித்து விட்டான் அந்த வைகுந்த வாசன். ஆகையினால் பிரம்மணத்தையே வரத்தை பெற்றான் இரணியன். எப்படிப்பட்ட வரத்தை பெற்றான்? இரவிலும் சாகக்கூடாது, பகலிலும் சாகக்கூடாது, காலையிலும் சாகக்கூடாது, மாலையிலும் சாகக்கூடாது, அரண்மனை உள்ளே சாகக்கூடாது, வெளிப்புறத்திலும் சாகக்கூடாது என்று வரத்தை பெற்றிருந்தான். அந்த நேரத்திலே இரணியுடைய மனைவி லீலாவதியோ நிறைவாத கர்ப்பிணியாக இருந்தால் நாரதன் மூலமாக அந்த லீலாவதி அருகில் சென்று நாரதனோ நாராயண மந்திரத்தை உபசரித்தார். பிறந்தான் மகன். அந்த இரணியன் மகனுக்கு பிரகலாதன் என பெயர் சுட்டி வளர்ந்து வந்தான். அவனோ குருகுலம் சென்றான். குருகுலத்திலே ஆசிரியர் சொன்ன பாடத்தை கற்றான். இருந்த போதிலும் அந்த ஆசானோ இரணியாய நமக என்று உரைக்க அவனோ நாராயணா நமக என்று உரைத்தான்.
பிரகலாதா, அந்த உடைய தந்தையோ இந்த உலகத்திற்கே தலைவன், அவனுடைய பெயரை சொல்லாமல் அந்த நாராயணன் பெயரை உரைக்க நாராயண மந்திரத்தை உரைத்தான். என்ன செய்தான்? நாராயணனோ அந்த நேரத்திலே பிரகலாதன் என்ன கேட்டான்? மகனே பிரகலாதா, அந்த நாராயணன் எங்கே இருக்கின்றான், எதிரே இருக்கிறார் கேட்க, உன்னிலும் இருப்பான், என்னிலும் இருப்பான், துருமிலும் இருப்பான், இந்த தூணிலும் இருப்பான் என்று உரைக்க பிரகலாதனுடைய வார்த்தை கேட்டு ஓங்கி அடித்தான் இரணியன் தூணை. அந்த நேரத்திலே மனிதனும் அல்லாது மிருகம் அல்லாது நரசிங்க அவதாரம் எடுத்து காலையிலும் அல்லாது மாலையிலும் அல்லாது இரவிலும் அல்லாது பகலிலும் அல்லாது அரண்மனை உள்புறத்திலும் அல்லாது வெளிப்புறத்திலும் அல்லாது வாயர் பணியிலே வைத்து அவருடைய உடலை கிழித்து கொன்ற அவதாரம் என்னுடைய நரசிங்க அவதாரம் 4வது அவதாரம். என்னுடைய 5வது அவதாரமோ மாபலியானவன் அரக்கேணத்திலே பிறந்தவன் தேவர்களை போல அஸ்வமேதம் செய்து தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று யார் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்ற ஆணவத்தோடு இருந்தான். நானும் வாமனம் என்றால் கொல்ல பிராமண அவதாரம் எடுத்து அவன் நாட்டிற்கு சென்று அந்த நேரத்திலே அவனிடத்திலே ஒரு அடி மண் கேட்டேன். அவனோ ஒரு அடி என்ற 3 அடி எடுத்துக்கொள் என்று உரைக்க அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தை ஒரு அடியாக அளந்தேன், ஆகாயத்தை ஒரு அடியாக அளந்தேன். மீதமுள்ள இடத்திற்கு எங்கே கேட்டேன்? 3வது இடத்திற்கு அவனுடைய சிரத்தை தாய்த்தினான். இவனுடைய பாதமும் சிறு மீது பட்டு அவனுக்கு முக்தி மோட்சம் கொடுத்த அவதாரம் என்னுடைய வாமன அவதாரம். என்னுடைய 6வது அவதாரமோ பரசுராம அவதாரம். பரசு என்றால் கோடாரி, ராமனாக பிறந்ததால் பரசுராமன். அப்படி ஜமதக்கினி முனிவருக்கும் ரேணுகா அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவன் ராமன். அவனும் சின்ன சிறு வயதிலிருந்தே அந்த ஈசரை கோரி கடந்தவம் செய்தான். அந்த நேரத்திலே அந்த ஈசரோ மனமுகந்து பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியை பரிசாக கொடுத்து அந்த ராமனுக்கு பரசு ராமன் என பெயர் சூட்டினார். ஈசா பரமேசா, கோடாரியை பரிசாக கொடுத்து எனக்கு பரசுராமன் என்று பெயர் வைத்திருக்கின்றேன், இதனுடைய கருத்து என்று கேட்க அந்த நாராயணன் அந்த ஈசனோ நீதி நிலையாட்டும் அக்கிரமத்தை அழிக்கும் என்று உரைக்க அந்த நேரத்திலோ ஜமதக்கினி முனிய மனைவி ரேணுகா நாகநதிக்கு சென்று மணலால் குடமெடுத்து அதிலே ஜலம் கொண்டு வருவது வழக்கம். அனுதினம் அப்படி கொண்டு வரும் நேரத்திலே ஆகாய மார்க்கமாக கந்தர்வன் செல்ல அந்த குடத்திலே அந்த கந்தர்வன் காட்சியளிக்க என்ன செய்தால் அதை பார்த்து ஆசைப்பட்டு விட்டாள். இப்படிப்பட்டவள் இந்த உலகத்திலும் இருக்க என்று உரைக்க மனதிலே நினைத்தால் சோரம் போய்விட்டாள். ஆனால் குடம் வரவில்லை. அவள் செய்த தவறுக்காக தந்தை அழைத்தார். என்ன உரைத்தார்? மகனே, உடைய தாய் தவறு செய்து விட்டால், கற்பு நெறி தவறிவிட்டால், ஆகையினால் உன்னுடைய தாயுடைய தாயை வெட்ட வேண்டும் என்று உரைக்க நதிக்கரைக்கு சென்றால் அந்த நேரத்திலே தாயுடைய தலையை வெட்டினான். உடனே அருந்ததி பெண்ணுடைய உடலை கழுத்தையும் வெட்டினான். அந்த நேரத்திலே தாய் தந்தை வேண்டும், தாயின் திறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற வார்த்தை உணர்ந்து என்னை உரைத்தால், தந்தையே நீ உரைத்தபடி என்னுடைய தாயை வெட்டி விட்டேன், எனக்கு தாய் வேண்டும் என்று வரங்கள் கேட்டான். அதன்படியே கொடுத்தார். அதன் பிறகு முக்தி மோட்சம் அடைவதற்காக என்ன செய்தான்? நாம் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தவமாக தவம் இருந்தால் என்னுடைய 6வது அவதாரமோ பரசுராம அவதாரம். என்னுடைய 7வது அவதாரமோ அயோத்தி மாநகரை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மையாருக்கும் 8வது மகனாக மூத்த மகனாக ராமனாக பிறந்தான். தென்னகை ஆளக்கூடிய ராவணனும் தேவர்களை இம்சை செய்து அவர்களை காக்கும் பொருட்டாக விஸ்வாமித்திர சென்றார் கானகம். அந்த நேரத்திலே மிதிலைக்கு செல்லும் நேரத்திலே தன்னுடைய பாதமானது கல் மீது பட கல்லாக இருந்தவள் பெண்ணாக இருந்தாள். அவள் யார்? அகலிகை. கௌதம மகாமுனிவருடைய மனைவி அகலிகை. அவருடைய முக்தி மோட்சம் கொடுத்து கௌதம முனிவரிடத்திலே ஒப்படைத்து விட்டார்கள். மிதிலைக்கு சென்று எவராலும் வளைக்க முடியாத சிவதனவை வளைத்து ஜானகியை மனமுடித்து அயோத்தி சென்றார்கள். சிற்றன்னை வார்த்தையால்
14 ஆண்டு காலம் பரதன் நாடாள வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும் என்ற சிற்றன்னை வார்த்தை சிறமையை தாங்கி கானகம் சென்று படாத இம்சைகள் எல்லாம் பட்டு அந்த நேரத்திலே என்ன செய்தார்? ராவணனோ தன் மனைவி ஜானகி கவர்ந்து சென்று விட்டான் தென்னிலங்கைக்கு. அந்த நேரத்தில் என்ன செய்தான் தெரியுமா? அந்த ராவணனை அழிப்பதற்காக ஆஞ்சநேயன் துணை கொண்டு சீதையை மீட்டு அயோத்தி மாநகரம் சென்று சீதை ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்த காட்சியாக என்னுடைய 7வது அவதாரமோ ராம அவதாரம், என்னுடைய 8வது அவதாரம் பலராம அவதாரம். பலராம அவதாரம் எதற்காக? யாதவ குலத்திலே பிறந்தவர்கள் யமுனை நதி கரை ஓரத்திலே இருக்கக்கூடிய நிலங்களை இப்படித்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கலப்பை தொழில் கொண்டு 8வது அவதாரமாக எடுத்தான் அவதாரம். அப்படி கண்ணனமாக அவதாரம் எடுத்தான். எப்படி? வசுதேவ முனிவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் 8வது மகனாக பிறந்தான். ஆபத்தில் இருந்தவன் கம்சன். அந்த நேரத்திலே அம்மாரானவள் பூதகி, சகடாசுரன் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அனுப்பி வைத்தான். அந்த நேரத்திலே அவனை கொல்லவோ வெல்லவோ முடியவில்லை. இவ்வளவு நேரம் என்னுடைய அவதாரங்களை முடித்துவிட்டு என்னவோ தெரியவில்லை. இருந்த போதிலும் என்னுடைய மனைவி லட்சுமியை பார்க்க வேண்டும். லட்சுமி ஒரு விழியா